அன்பு உறவுகளே, இப்பொழுது நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கின்றது. தயவு செய்து அமைதி காக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மும்பை நாடார் சங்கம் சார்பாக கல்வி திருவிழா மற்றும் பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மும்பை நாடார் சங்கம் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்து உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இப்பொழுது கல்வி திருவிழாவின் முதல் நிகழ்வாக ஒளியேற்றும் நிகழ்வு ஆனது தொடங்குகின்றது. அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து கல்வி விழா நடத்தி கொண்டு வருகிறது. இப்பொழுது 3ஆம் வருஷத்துக்குள்ள இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடத்துவதற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இப்பொழுது புகைப்படங்களுக்கு மரியாதை செய்கின்ற நிகழ்வானது தொடங்கின்றது. பாரத ரத்னா பெருந்தலைவர் கு காமராஜ் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிப்பதற்காக தொடர்ந்து 2 முறை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தனது பணியை செய்யும் மதிப்புக்குரிய திரு விஜய் வசந்த் நாடார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மும்பை நாடார் சங்க நிறுவன தலைவர் அமரர் திரு ராஜபாண்டிய நாடார் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிப்பதற்காக நெல்லை தட்சிணம நாடார் சங்கத்தின் மும்பை கிளையின் தலைவர் திரு MS காசிலிங்கம் நாடார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விஜய் வசந்த் அவர்களை மும்பை நாடார் சங்க தலைவர் அவர்கள் அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது பாண்டூப் சட்டமன்ற தொகுதி MLA அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரைம் பிரான்ச் மும்பை திருமதி ராஜசுதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பம்பாய் திருவள்ளுவர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜேம்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு எமது மும்பை நாடார் சங்கத்தின் இணை செயலாளர் திரு குணசீலன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். தட்சிண நாடார் சங்கத்தின் மும்பை கிளையின் தலைவர் திரு MS காசிலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு எமது மும்பை நாடார் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு CA பாலநாராயணன் நாடார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். கிரீஷ் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் உரிமையாளர் திரு N ரமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு எமது மும்பை நாடார் சங்கத்தின் பொருளாளர் திரு நெல்சன் காமராஜ் அவர்கள் மரியாதை செய்வார்கள். அன்னை சிவகாமி மன்றத்தின் செயலாளர் திரு E எட்வர்ட் நாடார் அவர்களுக்கு எமது மும்பை நாடார் சங்கத்தின் இணை செயலாளர் திரு ராஜா நாடார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். Country Head Executive Director and Chief Representative BBVA SAS India திரு ஜோயல் அகிலன் நாடார் அவர்களை மும்பை நாடார் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்
திரு ஜான்சன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நிர்வாக இயக்குனர் ஸ்ரீராம் வெல்த் ஆர்கிடெக்சர் திரு ஜே விஜய்துரை நாடார் அவர்களுக்கு சட்டநாதன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நிர்வாக இயக்குனர் பி ஜேம்ஸ் அண்ட் கோ வின் நிர்வாக இயக்குனர் திரு CA ஜேம்ஸ் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு செயற்குழு உறுப்பினர் கதிரேசன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். பாண்டுப் தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு S சிலுவைதாசன் அவர்களுக்கு ஜான் பில்லிகிராம் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மும்பை நாடார் சங்கத்தின் ஆலோசகர் ஜான் கன்னடி அவர்களுக்கு திரு லாரன்ஸ் நாடார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மும்பை நாடார் சங்கத்தின் ஆலோசகர் திரு AP சுரேஷ் நாடார் அவர்களுக்கு அமரன் நாடார் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சமுதாய சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். மும்பை நாடார் சங்கத்தின் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து சமுதாய பெரியவர்களையும் வரவேற்கும் வண்ணத்தில் மும்பை நாடார் சங்கத்தின் செயலாளர் திரு பேலஸ் துரை அவர்கள் இப்பொழுது வரவேற்பு உரை வழங்குவார். வந்திருக்கும் அனைத்து நாடார் சமுதாய மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முதற் வணக்கங்கள் மற்றும் நமது MP விஜய் வசந்த் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் MLA ரமேஷ் கோர்காவ்கர் அவர்களுக்கும் மற்றும் ராகசுதா IPS DCP கிரைம் பிரான்ச் அவர்களையும் மற்றும் அனைத்து சொந்தங்களையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இப்பொழுது தொடக்க உரை வழங்குவதற்காக மும்பை நாடார் சங்கத்தின் துணைத் தலைவர் CA பாலநாராயணன் நாடார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதலாக அனைவரும் மன்னிக்க வேண்டும். கரெக்டாக 6:30 மணிக்கு நாங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் லேட்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண அதுக்கு முதல் மன்னிக்க வேண்டும். எப்போ எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் எனக்கு தான் முதல்ல இனிஷியல் ஸ்பீச் தொடக்க உரை கொடுக்க அழைப்பார்கள். அதே மாதிரி இந்த முறையும் என்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட ஸ்பீச் அதே தான் இருக்கும். பிகாஸ் இன்றைக்கி எங்களுக்கு கிட்டத்தட்ட 200 கெஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. மும்பை நாடார் சங்கத்தின் கல்வி விழாவுக்கு ஃபஸ்ட் டைம் 200 கெஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ப்ளஸ் அவங்களுக்குள்ள ரிலேட்டிவ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. இதுதான் எங்களோட அச்சீவ்மெண்ட். மும்பை நாடார் சங்கம் 1972 தொடங்கப்பட்டது. பிகாஸ் நான் இனிஷியல் ஸ்பீச்சுங்கும்போது ப்ரோக்ராம் கண்டினியூஷனில் பாக்கி எல்லாரும் பேசிடுவாங்க. ஆனால் இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாகணும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும் மும்பை நாடார் சங்கத்தின் கதை, ஸ்டோரி. ஸோ 1972 ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் தான் மும்பை நாடார் சங்கம். அமரர் ராஜபாண்டியன் அண்ணாச்சி தலைமையில் முதல்ல இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணத்தோடு ஆரம்பித்தாங்க. அதாவது பாண்டு பவை பகுதியில் நம்ம தமிழர்கள், அதுவும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஆதிக்கம், இங்கே நடந்து கொண்ட தொழில்,
அப்போ நம்ம மக்களுக்கு ரொம்ப கஷ்டகாலம். அவங்களுக்கு யார் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ நம்ம மக்களுக்கு எல்லாமே ஒரு துணையாக இருக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம்தான் அமரர் ராஜபாண்டியன் தலைமையில் மும்பை நாடார் சங்கம். ஸோ நாளடைவில் சங்கம் அதுக்குள்ளே வேலை கரெக்டாக செஞ்சு கொண்டே இருந்தது. ஆனால் போக போக என்ன தோணுச்சுன்னா, இந்த மும்பையில் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு படிப்புக்கு உதவியாக இருக்க வேண்டியதுதான் ஒரே கொள்கை. ஸோ கிட்டத்தட்ட கடந்த ஒரு 12-13 ஆண்டாக, அதாவது தலைவர் ராஜா இளங்கோ தலைவில், அதுக்கு முன்னாள் தலைவர் ஜேம்ஸ் தேவதாசன் தலைமையில் சங்கம் கண்டினியூஸாக கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ இதில் என்ன மிக சிறப்பானது என்ன, எங்கள் சங்கத்தை எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமோ பண வசதி இல்லாமல் அணுகுனவங்களை நாங்கள் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. இது எங்களோட ரெக்கார்ட், நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். நான் சேலஞ்ச் பண்ண சொல்ல முடியும். நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, நாட் ஓன்லி மும்பை, தானே, கல்யாண், ஈவன் தமிழ்நாட்டில் இருந்து கூட எங்ககிட்ட ஹெல்ப்பு கேட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு கூட நாங்கள் மாட்டேன்னு சொன்னது மறுத்தது கிடையாது. ஒன்று நாங்கள் உதவி பண்ணுவோம், நாங்கள் சங்க மெம்பர் எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணுவோம். இல்லை நாங்கள் செய்கிற வேலையை பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நிறைய பேர் இங்கே இன்றைக்கி மேடையில் அமர்ந்திருக்காங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், இப்போவும் ஒரு மேடை ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா யாராவது தலைவரோ ஏதாவது ஒரு சங்கத்தின் தலைமை அவங்கள மாதிரி ஆட்களை தான் மேடையில் உட்கார வைப்பாங்கன்னு. அப்படி கிடையாது. இந்த உட்காந்துருக்காங்க இதில் மெயின் இவங்க எல்லாருமே எங்கள் சங்கத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு, அதாவது நம்ம சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு மெயினாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உதவி இதே மாதிரி தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ 2022 நமது 50வது ஆண்டு எட்டியது. மிக சிறப்பாக நாங்கள் கொண்டாடினோம். அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் அதில் பங்கேற்றிருப்பாங்க. ஸோ அந்த 50வது வருஷத்தில் 50th இயர் செலிப்ரேஷன் டைமில் தான் நாங்கள் அந்த ஹோல் இயர் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் டைமாக வி தாட் கி வி வில் ஹேவ் திஸ் எஜுகேஷ்னல் ஃபெஸ்டிவல் அவார்ட். பிகாஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே எக்ஸல் பண்ணுறான்னு யாருக்கே தெரியல. தேர் வாஸ் நாட் அ பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எந்த லெவலுக்கு ரீச் ஆகிருக்காங்க அப்படின்னு எப்பவுமே ஒரு மும்பை பொறுத்த வரைக்கும் யாருமே அது ஒரு அடையாளம் கண்டது கிடையாது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் டைமாக நாங்கள் 2022 ஸ்பெஷலாக அந்த 50th இயர் செலிப்ரேஷனுக்காக ஒரு 1 இயர் மட்டும்தான் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட் இயரில் எங்களுக்கு 27 அப்ளிகேஷன் வந்துச்சு. ஐ திங்க் 25 இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். 25 அப்ளிகேஷன், அதுவும் நாங்கள் நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுத்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணி எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் 25 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதாவது 85%க்கு மேலே செக்யூர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான் ஃபஸ்ட் இயர். பட் செகண்ட் இயர் தானாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வருஷம் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களா, செகண்ட் இயர் பண்ணுறீங்களான்னு சொல்லி. ஸோ இட் அகெயின் ஸ்டார்டட். ஸோ இப்போ இது எங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆயாச்சு. மும்பை, தானே, கல்யாண் பகுதியில் படித்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10th and 12th 85%க்கு மேலே செக்யூர் பண்ணவங்களுக்கு நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அண்ட் ஆண்டன் புண்ணியத்தில் உங்கள் சப்போர்ட், சமுதாய சப்போர்ட், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கவங்களுக்குள்ள சப்போர்ட்னால இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு உதவியை தர வேண்டும். அண்ட் நான் லாஸ்ட்டில் சொல்ல ஒரு ஜஸ்ட் 1 minute. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஒரு கெஸ்ட்டு செலக்ட் பண்ணி தான் கூப்பிடுவோம் விஜய் சார். எப்படின்னா அந்த கெஸ்ட் வந்து இட் ஷுட் பி அ மோட்டிவேஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை ஒரு அடையாளமாக வச்சு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஸ்பெஷலி உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர் மேடம் ராகசுதா மேடம். அண்ட் இட்ஸ் ரியலி மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங். த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட் யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் திஸ் பீப்புள் ஹூ ஆர் அச்சீவ் தேர் திங்ஸ் இன் லைஃப். ஸோ ஒன்ஸ் அகெயின் நன்றி, எனக்கு வாய்ப்பினை கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. மும்பை நாடார் சங்கத்தின் தொடக்க நிகழ்வு கொண்டு இப்போது வரை நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் மிக அருமையாக தொடக்க உரையில் தெரிவித்த எங்களுடைய துணைத் தலைவர் திரு சி.ஏ. பாலன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது வாழ்த்து உரை ஆனது தொடங்குகின்றது. மும்பை நாடார் சங்கத்தின் ஆலோசகர் திரு ஆ.பி. சுரேஷ் நாடார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மும்பை நாடார் சங்கத்தின் 3வது ஆண்டு கல்வி விழாவுக்கு வருகை தந்திருக்கும்
மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அவர் பெற்றோர்களுக்கும் மற்றும் விருந்தாளிகள் அனைவருக்கும் பம்பாய் நாடார் சங்கம் சார்பாக நன்றி. இந்த நம்ம சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. இந்த கல்வி விழா எப்படி துவங்கியது அப்படின்னு. இது 3வது ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கல்வி என்பது நம்ம மாணவர் மாணவிகளுக்கு தேவை. அப்படின்னா மனித குலத்துக்கே கல்வி ஒரு முக்கியமான ஒரு தேவை என்பது உலகம் அறிந்தது. அந்த கல்வியை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணுற அந்த பங்கெடுப்பு மாதிரி நம்ம பம்பாய் நாடர் சங்கமும் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. கல்வியை பற்றி நம்ம பாட்டி அவ்வையாவே அன்னைக்கே சொல்லிட்டாங்க, படிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, படிக்கணும் உனக்கு முடியலைன்னா பிச்சை எடுத்தாவது படித்து தேறிரு, ஒன்றை அழியாத செல்வம்னா அது கல்வி தான் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காங்க. அது யாருக்கு அதுக்கு கேட்டுச்சோ கேட்கலையோ, பெருந்தமிழர் பெரும் தலைவர் கரும வீரர் காமராஜர் அவர்களுக்கு அது கேட்டுச்சு. அவர் படிக்காத ஒரு மேதை, அவர் அந்த விஷயத்தை கையில் எடுத்து நம்ம இருக்கிற அந்த 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 பதவியை பயன்படுத்தி எல்லா குழந்தைகளுக்கும், கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கும் குக்கிராமங்களும் கல்வியை கொண்டு சேர்க்கணுங்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தை கொண்டு சேர்த்தவர் நம்ம தலைவர். அவர் அந்த தலைவரை வச்சு தமிழ் சமுதாயத்துக்கு பெருமை, நாடார் குலத்துக்கு பெருமை, எல்லா பெருமை சேர்த்து அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வழிவந்த இந்த சமுதாயம் தொடர்ந்து அந்த பணிகளை தான் செய்கிறது. அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு புள்ளி விவரம் இருக்குது. தமிழ்நாடு அரசு அதிகமான பள்ளிகளை நடத்துது. அதுக்கு அடுத்தால யார் நடத்துகிறான்னு சொன்னால் மிஷினரி, கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல யார் அதிகபட்சமாக நடத்துகிறாங்கன்னா நாடார் சமுதாய உறவுகள். அது சங்கமாகவும் தனிப்பட்ட முறையிலும் அதிகமாக பள்ளிகளை நடத்துவது நாடார் சமுதாயம். அது நம்ம எங்கே போனால் நம்ம ரத்தத்தில் ஊர்னது இந்த பள்ளி கல்வி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு மும்பையில் நம்ம பிழைக்க வந்த இடத்துல நம்ம ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி தட்சிணமானார் சங்கம்னு சொல்லி தாராவி பகுதியில் வானுரை உயரத்தில் 7 மாடியில் காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டி அவர் உருவ சிலை வச்சு கல்வி சேவை செய்து கொண்டு இருக்கிறது இந்த சமூகம். இன்னும் 22 ஏக்கரில் இடத்த வாங்கி அடுத்தால சேவை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. இன்னும் பேசிக்கிட்டு இருக்கும் இந்த வளாகம், இந்த கல்வி வளாகமே ஒரு நம்ம சமுதாயத்தை சார்ந்த பெருந்தமிழர் ஐயா தேவதாசன் அவர்களுடையது தான். அப்படி கல்விக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்க இந்த சமூகம் அந்த வழியில் வந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கிய இந்த சங்கத்தின் வழித்தோன்றல்கள், இன்றைக்கு இருக்கிற பொறுப்பாளர்கள் அண்ணன் ராஜா இளங்கர் சார், துணைத் தலைவர் பாலன் சார், செயலாளர் பேலசண்ணன், அப்படி உறுப்பினராளர். இந்த கமிட்டி ரொம்ப நான் 3 வருஷம் தான் அந்த கமிட்டியில் ஆச்சு. நான் நேரடியாக பார்க்குறது அவ்வளோ ஒரு ஆக்டிவான ஒரு கமிட்டி. எதுவுமே அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு உதவின்னு கேட்டு வந்தால் இல்லைன்னு சொல்கிறது கிடையாது. நிறைய உதவிகளை நானே வாங்கி கொடுத்துருக்குறேன் படிக்கிறதுக்கு. இப்போ மாணவரை ஊக்குவிக்கணுங்கிற இந்த செயல் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. 2 வருஷமாக பிரபாகர் ராஜா அவங்க வந்தாங்க முதல் ஆண்டாக, 2வது ஆண்டாக நம்ம ஒரு அண்ணாச்சி வந்தாங்க. இப்போ நம்ம தன்னுடைய சுய உழைப்பில் உயர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அடையாளமாகவும் தமிழ் சமூகத்துக்கும் நாடாசம அடையாளமாக இருந்த அண்ணாச்சி வசந்த அண்ணாச்சியோடைய பையன், அவங்களுடைய வழித்தோன்றல் தொழிலையும் சமாளித்து இன்னைக்கு அவங்க அரசியல் விட்டு சென்ற அரசியல் பாதையிலையும் வெற்றியை பதித்து தொடர்ந்து சமூக செய்து கொண்டிருக்கிற விஜய் வசந்த் அவர்கள் இன்றைக்கு நம்மகிட்ட நம்ம மாணவர்களை வாழ்த்து வந்திருக்காங்க. இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்குது, தொடர்ந்து நடைபெற வேண்டும். வந்த விருந்தாளி அனைவருக்கும் மீண்டும் ஒரு வருகை சொன்று நன்றி, வணக்கம்.